நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றமிகு செயலித அருமை நண்பர் ஜெயமூர்த்தி அவர்களே தெரிவிக்கின்றோம். இந்த கூட்டம் எதற்காக என்று சொன்னால் நம்முடைய தோல்வி பெற்றிருக்கின்றோம். தோல்வி எதற்காக பெற்றிருக்கிறோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய கழகத்துடைய தலைவர் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய தொகுதியில் தோற்றிருக்கிறார். அவருடைய தொகுதியில் தோற்றிருக்கிற காரணங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அலை போன்று அடித்த காரணத்தினால்தான் விசிலுக்கு சென்றிருக்கிறது. இது என்ன காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பாஸ்கர் சுந்தரம் அவர்கள் மீடியா போன்று நல்ல ஒரு மீடியாவை அமைத்து விஜய் எங்க போகிறாரோ அந்த அவருடைய செல்ல மீடியெல்லாம் அந்த வீடியோவை சென்று பல 35,000 குழுக்களை ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த காரணத்தினால்தான் அவருக்கு இது போன்று ஒரு வெற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ஐடி விங்க சரியான முறையில் செயல்பட வேண்டும். இல்லை என்றுதான் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய கூட்டத்தில் எல்லோரும் சொன்னாங்க. மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தான் பேசும்போது தலைவரிடம் சொன்னாங்க, ஐடி சரியான முறையில் செயல்படவில்லை, பெண் டீம் சரியான முறையில் செயல்படவில்லை, தோல்விக்கு காரணம் இதுதான் என்று ஒரு 25 பேர் தான் பேசினாங்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள். எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, டைம் இல்லை. அதனால நாங்கள் எங்களுக்கு டைம் தான் பேசியிருப்போம். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்லாம் ஐடி சரியில்லைன்னு சொன்னாங்க, பெண் டீம் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை தலைவர்கள் பேசவும் சொன்னாங்க, தோல்விக்கு காரணம் நானே தான். யாரும் அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாம் நல்ல அறிவுரை வழங்கினார். அது என்ன அறிவுரை என்று சொன்னால், நீங்கள் சென்று உங்களுடைய செயற்குழு கூட்ட வேண்டும். கூட்டும் போது கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், யாரும் தோல்விக்கு காரணம் என்று ஒவ்வொரு இடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த கட்டளை நம்முடைய கழக தலைவர் நமக்கெல்லாம் அறிவுரை வழங்கினார். இது எதற்காகனா, தம்பி செல்வசேகரன் நாம சொல்லலாம், ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், செல்வசேகரன் சொல்லலாம், ருக்மணி நம்முடைய ராஜபேட்டில் சொல்லலாம். இது போன்று நீங்க யாரும் தோல்விக்கு காரணம் என்று சொல்ல வேண்டாம் என்று நம்முடைய கழகத்துடைய தலைவர் சொல்லியிருக்கார். அந்த வகையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் நம்முடைய கழக தலைவர் மாண்புக்கு இருந்த தலைவர் நம்முடைய எல்லாம் விட்டு சென்றிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ தோல்வி சந்தித்திருக்கிறார். எத்தனையோ வெற்றிகளை சந்திக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த வகையில் நம்முடைய எத்தனையோ பேர் நம்ம தோல்வியை கண்டிருக்கின்றோம், வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய தலைவர் விட்டு சென்ற பணியை சிறப்பான முறையில் 5 ஆண்டு ஆட்சி வெற்றி பெற்று நம்முடைய சிறப்பான முறையில் ஆட்சியை நடத்தினார். அவருக்கு இன்றைக்கு மக்கள் பல திட்டங்களை தீட்டி நாட்டு மக்களை உயர்த்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அவருக்கு இது போன்ற ஒரு தோல்வியை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த பகுதியுடைய மக்கள் வேதனைப்படுகிறது. யாருமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் தலைவராக இருக்கிறார் என்று அழுத கண்ணீரோடு மக்கள் இன்றைக்கு தவிர்க்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் நம்முடைய தோல்வி வெற்றி தோல்விதான். அந்த வகையில் நீங்கள் புரிந்து கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடிய வகையில் நீங்கள் எல்லோரும் முதல் ஒற்றுமை தேவை. ஒரு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னால், உங்களுடைய கிளை கழகம் 100 கிளை இருக்கிறது, 100 கிளையில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஒற்றுமை தேவை. அந்த வகையில் நீங்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை அழைத்து 3 மாதத்துக்கு ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும்.
இந்த கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு கூட்டங்கள் நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வருவார்கள், சில கருத்துக்களை சொல்வார்கள், யார் மேல என்ன தவறுகள் இருந்தாலும் அதை சரிப்படுத்தி கொண்டு போனதுதான் நம்முடைய இதற்கு முன்பு இந்த தலைவர் அப்படிதான் கூட சொல்வார்கள். அந்த வகையில் இது வேண்டு நம்முடைய கழகத்தினுடைய பணியாற்றி மீண்டும் உள்ளாட்சி மன்ற கழகத்தினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கெல்லாம் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த கூட்டத்தினுடைய நம்முடைய பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் அந்த கூட்டத்தை தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் இருந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருந்தது. அப்போது நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு கருத்துக்கள் சொன்னார்கள். இது நிச்சயமாக தேர்தல் வரும். லாஸ்டாக அவர் குறிப்பிட்ட போது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டத்தில் நிச்சயமாக இந்த அரசு நிற்காது என்று நமக்கெல்லாம் மாவட்ட கழகத்தில் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த வகையில் மீண்டும் தேர்தல் வரும். அந்த தேர்தலில் நீங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களால் அந்தந்த பகுதியில் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களை அணுகி கூட்டத்தை ஏற்பாடு செய்து இது போன்று தேர்தல் வரும் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் தான் உங்களுக்கு பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, கொண்டிருப்பீங்க. அந்த வகையில் தான் இந்த கூட்டத்தை நம்ம உடனடியாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்துடைய செயலாளர்களால் நம்முடைய கழக தலைவர் நம்மளெல்லாம் விட்டு சென்றிருக்கின்ற முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயற்குழு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களால் அட்டவணை வழங்கியிருக்கிறீர்கள். அந்த வகையில் நாங்கள் அதை முரசொலியில் அறிவித்து அதன் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளாக அந்தந்த பகுதியில் சிறப்பான முறையில் உணவு, அதே போன்று சீருடை, இது போன்ற நலத்திட்டங்கள் வழங்கி மக்களை நம்ம ஒரு திரட்டி ஒரு ஒன்றியத்தில் போகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிளை வாரியாக நீங்கள் நடத்தினால் நல்லா இருக்கும். இல்லை ஊராட்சி வாரியாக நீங்கள் நடத்தினால் தலைவருடைய பிறந்தநாள் சிறப்பாக அமையும். ஆட்சி இப்பதான் எடுத்துருக்கான், ஒரு 15 நாள் ஆகுதா? 12 நாள் ஆகுது. இது ஒரு பெரிய ஒரு ஆட்சியாக நடக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி நம்மளுடைய எடப்பாடி ஆட்சி சரியில்லை. அதுபோன்று இப்போ நம்முடைய எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான முன்னாள் முதலமைச்சரான தளபதி அவர்கள் இந்த ஆட்சி இன்னும் கொஞ்ச நாள் தான் நிச்சயமாக மீண்டும் நம்ம வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டத்தில் நம்மளுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதுபோன்று நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களால் நீங்கள் இப்போது சென்று நாளை தினம் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய செயற்குழு கூட்ட வேண்டும். ஒன்றிய செயற்குழு கூட்டினால்தான் உங்களுக்கு ஒன்றிய நிர்வாகி மட்டும் இளைஞர்கள் கிடையாது, ஒன்றிய நிர்வாகி கூட்டு என்ன செய்யலாம் என்று நீங்கள் அந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்து அதை நீங்கள் வார்டு வாரியாக கொண்டு செல்ல வேண்டும், கிளைக்கழக வாரியாக கொண்டு போய் செல்ல வேண்டும். ஒவ்வொரு கிளைக்கு நீங்கள் போன்ல பேசிட்டு லெட்டர் அனுப்பணும். லெட்டர் நேரடியாக தபால் போகணும். ஒவ்வொரு கிளை செயலாளருடைய நிர்வாகிகள் லெட்டர் போகணும். இது போனதான் லெட்டர் வருது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் உருவாகி உங்களிடம் சந்திப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோட சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் எதிர்காலத்துக்கு ஒரு சரியான மாற்றத்தை இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநில
முடிந்த 26 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதசார்பான ஆட்சி இந்த வகையிலே மிக சிறப்பாக திட்டங்களை தீட்டி செயல்படுத்திய தலைவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அப்படி இருந்தும் இந்த தேர்தல்களிலே வருகின்ற காலங்களில் நாம் உள்ளாட்சி தேர்தல்களை சந்திக்கும் ஆராய்வதை விட எதிர்காலத்தை பற்றி நினைத்தினால் நம்முடைய கழக தலைவர் அவர்களை நாம் எப்படி அவர்கள் கட்டளையிடுகின்ற நேரங்களிலெல்லாம் அவையெல்லாம் வரவேற்று பேரூர் கழகத்தில் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழகத்தின் மூத்த முன்னோடிகள் கதிரவன் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்று பேரூர் கழகத்தின் சார்பில் ஜெயந்தி பூண்டி வடக்கு ஒன்றிய கேவிபுரம் துணை செயலாளர் ஏன் அந்த இடத்துலயே நம்ம உழைத்தோம். ஆனால் மக்கள் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணத்தில் நம்மளுடைய ஓட்டையே போயிருக்கிறது. கட்சியார் பார்த்தீங்கன்னா வந்து